என்ன மெய்யலகி, எங்க போயிட்டு வர? சந்தைக்கு போயிட்டு வரேன்க்கா. உன் தம்பிய பாத்துட்டு வாரவங்க எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி இருந்துகிட்டு பணக்காரமா வந்து பொண்ணு கேட்டா வேணான்னு சொல்றியாம்ல? நம்ம பேசி என்ன செய்யறது? அவ எல்லாம் அதை புரிஞ்சுக்கணும். பாரு. இங்க யாரும் சாராயம் விக்கலையே. மறந்துருந்தேன், அதை வேற ஞாபகப்படுத்திட்டியா? சரி, ஒரு கட்டி காசு விடு. அதுக்கு வக்கில்ல இல்ல, பணக்காரன் பார்க்கணும், போய் சொல்லு. உனக்கெல்லாம் நான் வேலை பார்க்கறதாய் போச்சு. மாந்தண்டி வீடு விட்டு வசதியான வாழ்க்கையை வாழ்றதை விட்டுவிட்டு புடிவாதம் பிடிக்கிறாளே. வணக்கம் தாயி. வாங்கப்பா, உள்ள வாங்க. உட்காருங்கப்பா. சரிம்மா. மேல உட்காருங்க. இல்ல இருக்கட்டும்மா. சொன்னா கேளுங்க, மேல உட்காருங்கப்பா. நான் கீழே உட்கார்றேம்மா. அட மேல உட்காருங்கன்னு சொல்றேன்லப்பா. சரிம்மா சரிம்மா. இருங்க, நான் காப்பி கொண்டு வரேன். ஆட்டுமா. எம்பிட்டு சொகுசா இருக்கு. இந்தாங்கப்பா. சரிம்மா. அவ சின்ன புள்ள, அனுபவம் கம்மி. என்ன பேசணும் என்னத்தை பேசக்கூடாதுன்னு தெரியாம பேசிவிட்டாமா. சரிங்கப்பா. நீங்க பெரியவங்க, தப்பா நினைச்சுக்கிற கூடாது. நான் எப்படியாவது பேசி புரிய வச்சு இந்த கல்யாணத்தை கட்டாயம் நடத்தி வைக்கிறேன். எந்த பொண்ணுக்கும் ரெண்டாம் தரமா ஒருத்தரை கட்டிக்கன்னு சொன்னா கோவம் தான் வரும். ஏன், நானா இருந்தா கூட மெய்யலகி மாதிரி கோவம் தான் பட்டிருப்பேன். என் புருஷனோட கெட்ட நேரம் நான் இதுக்கு சம்மதிக்க வேண்டியதாயிடுச்சு. நான் கும்பிடுற சாமி என்னை கைவிடாது. கட்டிக்கிற போறவ நிலைமையில இருந்து பாக்குறத விட என் நிலைமையில இருந்து பார்க்க சொல்லுங்க, அவளுக்கு எல்லாம் புரியும். கண்டிப்பா நான் சம்மதிக்க வைக்கிறேம்மா, நீ தைரியமா இருமா. மெய்யலைகிட்ட பேசி எப்படியாச்சும் அவளை சம்மதிக்க வச்சிருங்கப்பா. நான் பாத்துக்கிறேம்மா. சரிங்கப்பா. அப்ப நான் போயிட்டு வரேம்மா. கார்ல இறங்கிக்கங்கப்பா. நான் நடந்தே போய்க்கிறேம்மா. எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க? கார்லயே போயிருங்கப்பா. அப்பாவை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வா. சரிங்கம்மா. நல்லது தாய். காரை ஒழுங்கா பார்த்து ஓட்டிட்டு போ. அப்பனுக்கு வாழ் வந்தா அடுத்த நேரத்துல கொடை ஓடிப்பானா. அப்படித்தான் இருக்கு நீ பேசுறது. ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அந்த வீட்டு வாசல்ல நிக்கிறது கூட நம்மளுக்கு தகுதி கிடையாது. அங்கங்க பொண்ணுங்க சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு கிழவனை கூட கல்யாணம் பண்ணிக்கிறாளுங்க. பணத்துக்கு என்ன, கொஞ்சம் விஷயம் தானே. இதெல்லாம் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்றியா இல்ல உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்றியா? இது வரைக்கும் எத்தனையோ வேற என்னைய பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அவங்களையெல்லாம் கட்டிக்கன்னு சொல்லி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. இப்ப ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தனை கட்டிக்கிற சொல்லி ஏன் நீ எப்படி கட்டாயப்படுத்துற? பணத்தை நீ கட்டிக்கிட்டீங்கன்னா காரு பங்களாவோட ஒசந்த வாழ்க்கை வாழலாமா? பணம் காசு சொத்து பத்து காரு பங்களாவோட வாழ்றதுதான் வசந்த வாழ்க்கை நீ நினைக்கிற. உழைச்சு சாப்பிடுறதும் மான மரியாதையோட வாழ்றதுதான் வசந்த வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு கிடைக்கட்டும். அது வரைக்கும் என்னைய பத்தியும் என் வாழ்க்கைய பத்தியும் நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம். மெய்யலையே, அப்பா உன் நல்லதுக்கு தானே சொல்றேன், கொஞ்சமாவது யோசிச்சு பாருமா. முதல்ல அந்த பேச்சை விடு. சொல்ற கேட்க மாட்டியா? லூசு பையல, உன்னாலதான் அவ வாழ்க்கைய பாழா போச்சு. எக்கடாவது கட்டு போங்கடா. உனக்கு தான் பிடிக்கல, அப்ப முடியாதுன்னு சொல்லு. அதை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். எங்க அப்பன்ல இருந்து ஊர்ல இருக்க எல்லாரும் என்னமோ நான் தப்பு பண்ணிட்ட மாதிரி பாக்குற இடத்துல எல்லாம் ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு கேட்டு கேட்டு என்னைய கொல்றாங்க தெரியுமா? பிடிக்காத ஒருத்தனை புருஷனா எப்படி ஏத்துக்கிற முடியும்? காசு பணத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதா வாழ்க்கை? என் மனசை யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. நீ எதுக்கு அழுகுற? உனக்கு சரின்னு படல, இதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிற. நான் ஒன்னு சொல்லட்டுமா?
உன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை உடனே கல்யாணம் பண்ணிட்டு இதே ஊர்ல குடும்பம் நடத்து. அதுக்கப்புறம் உன்னை யாருனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அவங்க வழிய அவங்களே மாத்திக்கிடுவாங்க. மனசுக்கு பிடிச்சவன் யாருமே இல்லக்கா. உனக்கு தான் தெரியும்ல, மனசு மறுத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. தாரெல்லாம் வெட்டி வண்டியில ஏத்துருங்க. சரிங்கய்யா. கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கிறேன். ம். ஐயோ பணம் வரேன். நீ நானும் பேசிட்டு இருக்கத பார்த்தா நான் என்னமோ உனக்கு சொல்லி கொடுத்தேன்னு நினைச்சு என்னை தப்பா நினைப்பேன். நாளைக்கு என் கஷ்டத்துக்கு எதுவும் உதவ மாட்டேன். நான் வரேப்பா. கும்பிட்றமணம். கும்பிட்றேன் பணம். வணக்கம். என்ன மெய்யழகி தனியா இங்க உட்காந்துருக்க? தம்பி வெளில போயிருக்கேன், அதான். ஓ சரி, என்ன முடிவு பண்ணிருக்க? எந்த பொண்டாட்டியும் ரொம்ப சுலபத்துல தான் புருஷன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதிக்க மாட்டா. ஆனா இந்த விஷயத்துல என் விருப்பத்தை விட என் பொண்டாட்டி ரொம்ப புடிவாதமா இருக்கா. அவ சந்தோஷத்துக்காகத்தான் நான் சம்மதிச்சேன். உண்மையிலேயே நீ ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலிதான். சீக்கிரமா முடிவ சொல்லு, காத்துக்கிட்டு இருக்க. மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை உடனே கல்யாணம் பண்ணிட்டு இதே ஊர்ல குடும்பம் நடத்து. அதுக்கப்புறம் உன்னை யாருனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அவங்க வழிய அவங்களே மாத்திக்கிடுவாங்க. தேவா, தேவா, எந்திரா, எந்திரி, இங்க வா. என்னத்தா? நான் எல்லன கல்யாணம் பண்ணிக்கிறவா? அப்ப எல்லன் உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்டு. நம்ம 2 பேரும் போய் எல்லன் கிட்ட பேசலாமா? நான் சொன்னா எல்லாம் கேட்பான். என்னைய பத்தி உனக்கு தெரியும், உன்னைய பத்தி எனக்கு தெரியும். பார்க்க போனா நம்ம 2 பேரும் ஒரே நிலைமையில தான் இருக்கோம். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் ரொம்ப நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்தேன். கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். நீயும் நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. ஆனா முடிவு எடுத்துட்டா மனசு மாறக்கூடாது. இது வாழ்க்கை பிரச்சனை. பயப்படாத, சொல்லு. நான் இதுக்கு எடுத்து சோறு போட்டு வளர்த்த பணக்காரமாவை காப்பாற்ற கடவுளாக பார்த்து ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கான். அதுவும் அழகான பொண்ணு. அவளே வந்து கட்டிக்கிற சொல்லி கேட்குறா. இவளை கட்டிக்கிட்டா என்ன தப்பு? நானும் நல்லா யோசிச்சிட்டேன் மையலகி. மனசுக்கு சரிந்தே தோணுது. நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். எதுக்காகவும் பயந்துட மாட்டேன்ல? பயப்பட மாட்டேன். எப்பன்னு சொல்லு. எப்பன்னு சொல்கிறேன். ஆனால் அது வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். இந்த மையலகி. விடியறதுக்குள்ள நானும் தம்பியும் காளி கோயில்கிட்ட வந்துடுறோம். சரி. நீயும் யாருக்கும் தெரியாம சீக்கிரமா வந்துடு. நான் வந்துடுறேன். நீங்க பார்த்து பத்திரமா வாங்க. போலாம் வாடா. மையலகி, மாலைக்கு ஈர துணி சுத்தி வை, இல்லைன்னா மாலை காஞ்சி போகும். சரியா? சரி. பார்த்து போங்க. காளி தாயே, நாங்கள் ஒரு நல்ல முடிவோட போகிறோம். சந்தோஷமாக ஊர் திரும்ப நீதாம்மா எங்களுக்கு துணையாக இருக்கணும்.
வாங்க போலாம். வா ம் சரி. தெய்வா தெய்வா பைய கொடு, நான் கொண்டு வரேன். இந்தா ஊரலகத்துல அப்ப இல்லாத பிள்ளைகளோட வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கு. அம்மா இல்லாத உன் பிள்ளைகளோட வாழ்க்கைய பாத்தியாம்மா? ஏம்மா எங்களை விட்டுட்டு போன? எங்களையும் கூட கூப்பிட்டு போயிடுமா, கூப்பிட்டு போயிடுமா. அவனை கூட்டிட்டு வந்து 4 தட்டு தட்டியோ இல்ல மிரட்டியோ புத்திமதி சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்படி அநியாயமா கொன்னுட்டீங்களே பணம். என்னயா நியாயம் பேசுற? என் வீட்டு உப்பு தின்னு வளர்ந்த அனாதை பைய நான் கட்டிக்கிற ஆசைப்பட்ட பொண்ண அவன் கட்டிக்கிற துணிஞ்சிருக்கா? என் வீட்டு வேலைக்காரனை கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள என்னைய தலகுனிய வச்சு அவமானப்படுத்த பார்த்திருக்கா. விடுவானா இந்த பணம்? இப்படி பண்ணாதான் ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற அடுத்தவன் யோசிப்பேன். எல்லாத்தையும் யோசிச்சுதான் பண்ணிருக்கேன். யோ, இந்த விஷயத்துல நீயும் தான் குற்றவாளி. உண்மைதான் பணம். பாவம் செஞ்சுட்டோமேன்னு பயமா இருக்கா? முடியா, இந்த பணத்தை வச்சு காசி ராமேஸ்வரன் போய் பாவத்தை கழுவிட்டு வா. அட புடியா அண்ணா, அவ என்னைய கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறது கூட பெரிய விஷயம் இல்லையா? எப்ப என் பொண்டாட்டியா போய் அவளை பொண்ணு கேட்ட விஷயம் ஊருக்கு தெரிஞ்சிச்சோ அதுவே எனக்கு கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சியா. இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டாம விட மாட்டேன் இந்த பணம். சில சமயம் நம்ம நாக்கே நமக்கு யமனாயிரும் பணம். ஐயோ, சாமி சொன்ன மாதிரியே நடந்துட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.